எதை செய்யணும்னு நினச்சாலும் அது தடை ஏற்படுது. உன்னுடைய அதாவது வாழ்க்கைன்னு சொன்னால் அது தொழிலை குறிக்கும், துணையை குறிக்கும், எல்லாத்தையும் குறிக்கும். அதில் கூட உனக்கு தடகம். எதை நீ நம்பினியோ அது உனக்கு பிரயோஜனமாக இல்லை. புரியுதா நான் சொல்கிற வாக்கு? எதை நீ நம்பினியோ நல்லதாக இருக்கும். அதான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நட்பாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை ரீதியாக நீ தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சிருந்தாலும் சரி, எதை நீ நம்பினியோ அது பிரயோஜனமே கொடுக்கல. உனக்கு பிரயோஜனம் இல்லை. நீ மட்டும்தான் உன்னதும் நினச்ச, ஆனால் உனக்கு நடக்கிறது அத்தனையுமே பிரயோஜனம் இல்லாததான் நடக்குது. இப்போது என்கிட்ட வந்திருக்க, எனக்கு இதில் இருந்தெல்லாம் விடுதலை வேணும், நல்ல பேரில் நான் இருக்கணும். சில நிகழ்வுகள்லாம் அதில் இருந்து நான் வெளியேறி வரணும் அப்படின்னு என்கிட்ட கேட்க வந்தது. உன்னதமா? உண்மைதானே? உண்மைதான் தாயே. மாற்றி உனக்கு வாக்கு கொடுக்குறேன்னா இல்லை. நீ எதை நினச்சி வந்தியோ அந்த வாக்கு தானே கொடுக்குறேன். நீ என்ன கேட்க போற? கேள்வி அதுதான் சொல்லிட்டேன். நட்பு ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நான் தான் சொல்லிட்டேன். இப்போ உனக்கு பணி வேணும், அதுதானே? உன் கல்விக்கு தகுந்த பணி உனக்கு வேணும். அமைச்சு கொடுக்குறேன் பணி. அந்த பணிக்கு போய் வாங்கக்கூடிய முதல் மாத சம்பளத்தில் என் குறக்கூடைக்கு 101 ரூபாய் காணிக்கை கொண்டு வந்து கொடுக்குறியா? அப்படியே போகிறேன் தாயே. ஒரு மாதம் சம்பளத்தே நான் வாங்க போட்டுக்கிறேன் தாயே. வேற எதுவும் தேவை தாயே. பணம் எனக்கு தேவையில்லையாப்பா. இல்லை தாயே, நான் போகிறேன் தாயே. நான் அந்த என்ன நீ அந்த ஆத்தா நீ எனக்கு கொடுக்குறியோ அதை நான் கொண்டாந்து அவருக்கு குறைப்பட்டு நான் செஞ்சிடறேன். அதை கொண்டு இன்னைய தினத்தில் என்ன நினச்சி ஒரு மஞ்சள் துணி எடுத்து முடி போட்டு இன்னும் 8 தினத்துக்குள்ள எனக்கு நல்ல பணியாகப்பட்டது நீ பார்த்து கூடமான்னு சொல்லி உன் இல்லடத்துல போய் என்னை நினச்சி இந்த கனியை முடி போட்டு வச்சுடு, நான் நடத்தி கொடுக்குறேன்.